ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ பெல்ஜியமில் இருக்கிற ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதோட பேர் என்னன்னு சொன்னால் பெம்பாய் லேக் அண்ட் கார்டன்ஸ். இது ஒரு அழகான ஏரி. அதில் ஒரு இயற்கைகரமான தோட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். இது பெல்ஜியத்தில் இருக்கிற நமூர் என்ற ஒரு ப்ரொவின்ஸில் வலோனியா ரீஜனில் ஒரு குட்டி முனிசிபாலிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்தை நாங்கள் முழுக்க உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏரி சுமார் 33 ஹெக்டேர் அளவுக்கு பரவி இருக்குது. இது ட்ரிங்கிங் வாட்டர் ஏரியாவும் கூட. 1940களில் நடந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த ஏரியில் நிறைய பொல்யூஷன் நிறைய பாதிப்புகளை செஞ்சிருக்கு. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்ச நாளையால் இவங்க ஒரு புரட்சி மாதிரி இந்த ஏரியையும் மீண்டும் ஒரு நேச்சர் ஸ்பாட்டாக மாற்றியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு நேச்சர் 2000 என்ற பசுமை பாதுகாப்பு பகுதியில் காப்பாற்றப்பட்ட ஒரு இடமாகவும் காணப்படுது. இந்த ஏரியை சுற்றி 12 விதமான தோட்டங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம், நாலேஜ், டிஸ்கவரி, பொயட்ரி, இப்படி 3 செக்ஷனாக இருக்குது. இதிலேயே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். முதலாவது ஃப்ரேக்ரன்ஸ் கார்டன், ரெண்டாவது மொனட் கார்டன், அதாவது பெயிண்டிங்ஸ் தீமில் இருக்கிற கார்டன், மூன்றாவது ஓரியண்டல் கார்டன், ஜப்பானில் இருக்கிற மாதிரி காம் எஃபெக்ட் கொடுக்குற கார்டன், அடுத்த அனிமல் கார்டன், ஓல்ட் ஹவுஸ் கார்டன், இப்படி எல்லாம் யூனிக்கான கார்டன்ஸாக இருக்குது. ஒவ்வொரு கார்டனுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. இந்த கதைகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இதில் போஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது தகவல் பலகைகள்னு சொல்லலாம். அதில் நீங்கள் அதோட ஸ்டோரியை வாசித்து உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஆயிரத்தி 1960களில் இந்த ஏரிக்கு பெம்பாய் லேக் என்று சொல்லி பேர் வச்சாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஏரிக்கு ஒரு பெரிய க்ரௌட் வர தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு சம்மர் மந்த்ஸில் சரியான பாப்புலரான ஏரியா இது இருந்துச்சு. இதில் ட்ரெயினில் இவங்க வருவாங்க. மற்றது சம்மர் பீச் ரிலாக்ஸ் பண்ணும் பெஸ்ட் ஸ்பாட்டாக இதை ஆக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு இடத்திலும் பேர்ட் வாட்சிங் செய்கிற அப்சர்வேட்டரி இருக்குது. கண்ணாடியில் நீங்கள் பார்க்கலாம். மரத்தில் இருக்கிற அப்சர்வேஷன் டவர்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். பறவைகளை பார்த்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நிறைய விதமான பறவைகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த பறவைகள் ஒவ்வொரு சீசனுக்கும் வேறு பறவைகள் இந்த இடத்துல வரும். நீங்கள் கீழே ஒரு சிறிய வாட்டர் அக்வாரியம் மாதிரியும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் உங்களோட குழந்தைகள் கொண்டு ஒரு லேர்னிங் ஸ்பாட்டாக அதை யூஸ் பண்ணலாம். கைஸ், இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாலில் உள்ள போஸ்டர்ஸில் எந்த பேர்ட் எந்த டைமில் இங்கே நிற்கும்னு சொல்லி அதற்குரிய இன்ஃபர்மேஷனை இதில் போட்டிருக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கலர்ஃபுல்லாக இருக்குது, அதோட இமேஜஸோடு இருக்குது. மற்ற இங்கிலீஷ்லேயும் நாங்கள் வாசித்து கொள்ளக்கூடிய ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் கூட விஷயம் தெரியணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் QR கோடையும் ஸ்கேன் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது.
இன்றைய நாள் வெதர் விண்டியாகவும் க்ளூமியாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கக்குள்ள எங்களோட மைண்ட் வந்து சரியான ஒரு பிரைட்டான ஒரு ஃபேஸை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏரிக்கு பக்கத்தில் பீச் அண்ட் ஸ்விம்மிங் ஏரியா இருக்குது. இதை கண்டிப்பாக சொல்லணும். சாஃப்ட் சேண்ட், கிராஸ் லவுன், ஃப்ரெஷ் ஸ்விம் ஸ்பாட்டுன்னு நாங்கள் சொல்லலாம். இதில் லைஃப் கார்டும் இருக்கிறாங்க. ஸோ சேஃப்டியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். முழுக்க பீச் போல் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு சொன்னால், இது ரியல் நேச்சர் வாட்டர், குளோரின் அப்படியான கெமிக்கல்ஸ் இல்லை. அதனால் ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான பிளேயிங் ஸ்பாட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், இதில் நிறைய ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இருக்குது. மற்றது வந்து மரக்கறி தோட்டங்களும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கூட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பெர்ரிஸ் இருக்குது. இது ஒரு விதமான பெர்ரி என்று சொல்லலாம். இது ஃப்ரம்போஸ் வகையை சேர்ந்தது. இது வந்து பழுத்திருந்துச்சு. நாங்கள் அதை ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தோம். நல்ல ஸ்வீட்டான ஒரு பெர்ரியாக இது இருந்துச்சு. நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த இடத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்டன் வந்து ஒரு பெரிய கார்டன். இதில் ஏரி இருந்தாலும் நீங்கள் முன்னுக்கு வந்து நீங்கள் குளிக்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த விஷயத்தை தவிர உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கார்டன்ஸ், நிறைய இடம், ரிலாக்ஸிங்கான ஸ்பாட்டுகள் இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே நிறைய சீசனல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அதாவது விளையாட்டுகள், வேலைப்பாடுகள், ஈவெண்ட் கூட நடக்குது. குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக வெனிஸ்டேஸில் வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மட் டாய்ஸ், ஸ்டோரி டெல்லிங், லீஃப் ஆர்ட், எக்கோ கேம்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் கேட்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தானா இப்படியான ஈவெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விளையாட்டுகள் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இல்லை, பெரியாக்களுக்கும் இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ட்ரெயில் வாக், ஃபிஷிங் டெக்னிக்ஸ் செஷன்ஸ், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சம்மரில் ஒரு ஈவெண்ட் செய்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து கிராஸில் பிக்னிக் கான்செப்ட், அதாவது பபிள் ஷோ, லைவ் மியூசிக், ஃபோக் கேம்ஸ், ஆர்ட், டேட்டூ ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க.
நாங்கள் நடந்து 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 களைச்சி போய் வந்து பார்த்த ஒரு தோட்டம் தான் இந்த ஆப்பிள் தோட்டம். இந்த ஆப்பிள் தோட்டத்தில் விதம் விதமான ஆப்பிள் வகைகள் இருந்துச்சு. அது இப்போ காய்க்க தொடங்கியிருக்கு. சின்ன சின்ன ஆப்பிள்கள் தான் இருந்தது. ஒரு சில மரங்களில் கொஞ்சம் பெரிய ஆப்பிளும் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. நாங்கள் அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாரும் ஆவலோட காத்து கொண்டிருந்த மரக்கறி தோட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மரக்கறி தோட்டத்துக்குள்ளே க்ரீன் ஹவுஸும் இவங்க வச்சுருக்காங்க. மற்றது இவங்க நிறைய மரக்கறிகள் இங்கே வந்து பயிரிட்டுருக்குறாங்க. என்னென்ன மரக்கறிகள்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிலதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி, கேரட், கிழங்கு, பூசணிக்காய், மிளகாய், கத்தரிக்காய், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடம் மைண்ட்ஃபுல்லாக நிறைய வித்தியாசமான அனுபவங்களை தர்ற இடம். இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ரிலாக்ஸிங் மற்றும் ஆக்டிவிட்டீஸ் நிறைஞ்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்குது.
இன்னும் நீங்கள் நேச்சர் லவராக இருந்தால் இந்த இடத்த விட்டு நீங்கள் நகரவே மாட்டீங்க. இது போன்ற ட்ராவல் விளாக்குகளை மீண்டும் பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் அதிக விளக்கங்களுடன் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.